ஜாலியா வண்டிலாம் இருக்குது. புது வண்டியெல்லாம் பயங்கரமா இருக்குது. புது வண்டி நானே குழுவுக்கார வீட்டு வாசல் வந்து 2 மணில இருந்து உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி வண்டியில வந்து ஓரமா நின்று இருக்கேன். அது வேற அப்படியா? ஆனா வண்டி எல்லாம் புதுசா இருக்குது. ஒண்ணும் இல்ல. இவ்வளவு சடஞ்சின்னா விளையிறதே சோறா விளைஞ்சிட்டா அப்புறம் அரிசி எதுக்கு விரட்டி எதுக்கு சொல்லுவாங்களா? என்னன்னா பண்றது, குழுவுக்காரர் பணம் கட்டணும்ல. அப்படியா? சரி, அவருக்கு என்ன மகராசா? அங்க வாரு என்னப்பா என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா பண்றதே வந்தா அப்படியே ஒரு பாலாஜி பாத்துட்டு தம்பி வந்தானே அவர் உழப்பு நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? அப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. என்ன 1000 நடந்தாலும் அவர் உழப்பு ஓடுது. என்ன பண்றது? தம்பி வேற புது வீட்டு வாங்கி பண்ணாட்டு இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. கேட்டா கேக்குறியா? எங்க புது வண்டி வாரு பல்சர் பாத்தியா? கடங்கார வீட்டுல நிக்கிறத காதுல விழுந்துச்சு. வீட்டுல உட்கார்ந்து அப்படித்தான் சொல்லுவானுங்க. ஆனா பாத்தீங்கன்னா புது வண்டியில எடுத்துப்பானுங்க. இதெல்லாம் சைலண்டா பண்ணுவாரு. சைலண்ட் கிளர் மாதிரி உனக்கு எல்லாம் ஏஜி டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. உங்களுக்கு என்னமா மகராசு கோட்டை? சரி, 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு 2000 ரூபாய் 4000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க. அந்த குழுவுக்காரனை கட்டிட்டு வந்து அப்புறம் கூட உட்காந்துக்குவேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. குழுக்காரனா? அதான் குழுக்காரன் ஏஜி. சரி, அப்படியே வரட்டுமா? சின்ன வேலையா இருக்கு. தம்பி நல்லா இருக்கியா? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி தம்பி போகுது. சரி வரட்டுமா?